வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பச்சை மாங்காய் வச்சு மேங்கோ பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். சீசனில் செஞ்சு வச்சிட்டோன்னா ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 3 மாங்காய் எடுத்து தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஒட்டு மாங்காயில் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ரொம்ப புளிப்பு மாங்காய் கல் மாங்காயில் பண்ணாதீங்க, இதில் பண்ணுங்கள், டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி மெலிசாக சீவி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு இந்த மாங்காயை அதில் சேர்த்து மூடி போட்டு நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா சாஃப்டாக வெந்ததுன்னா நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கு பதில் இது தரலாம். இந்த மாதிரி குழவாக வெந்ததுக்கப்புறம் தண்ணி கம்மியாக வைங்க, அப்போ தான் நமக்கு திக்காக கிடைக்கும். இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கோங்க. மழைன்னு அரைச்சிடுங்க. நான் இதில் காரம் எதுவும் சேர்க்கலை. நிறைய பேர் உப்பு புளிப்பு காரம் பிடிக்குன்றவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணுவாங்க. எங்களுக்கு வெறும் ஸ்வீட் மட்டும் இருந்தால் பிடிக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ரெட் சில்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம், பவுடரு. இந்த பேஸ்ட்டை வானலில் சேர்த்து நான் ஒரு 1/4 கிலோ சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதில் 3 மாங்காய்க்கு ஸ்வீட் அதிகமாக சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். நல்லா கலந்து கொடுத்துட்டே வாங்க. இந்த சர்க்கரை ஃபுல்லாக மெல்ட் ஆகி மாங்காயோடு சேரணும். ஸ்டவ்வை ஹையில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறிட்டே இருங்க. ஸ்வீட் நம்மளுக்கு நல்லா தெரியறதுக்கு ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. கைவிடாத கிளறிட்டே இருங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். இது பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற பொருள். இது சீசனில் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா தேவையானப்போ யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். ஃபுட் கலர் வேண்டான்னா நீங்கள் விட்டுடலாம். இதே ப்ராசஸ் மாம்பழத்துலேயும் நீங்கள் பண்ணலாம். அது இன்னும் டேஸ்டியாக இருக்கும், மணமாக இருக்கும். இதை நான் பச்சை மாங்காய் வச்சு பண்ணியிருக்கேன், புளிப்பு மாங்காய் வச்சு. நல்ல பழுத்த பழம் கிடச்சிதுன்னா பெரிய பழமாக போட்டு அதுக்கு சுகர் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் ப்ராசஸ்லாம் ஒன்று தான். இதோட பதம் பார்த்திங்கன்னா கண்ணாடி பதம் வரணும், நல்லா உருண்டு வரும். நீங்கள் பார்க்குறப்பே உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி பலன்னு வந்துடும். நல்லா திக்கானதுக்கப்புறம் தட்டில் நெய் தடவி வச்சுக்கோங்க. அதில் தான் நம்ம இதை ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். நான் 2 தட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். ஒரு நாள் நல்லா வெயிலில் காஞ்சா போதும். நம்ம அதை கட் பண்ணி ஸ்கொயராக வேணாலும் வச்சுக்கலாம், ரோல் பண்ணியும் வச்சுக்கலாம். நம்ம வசதி தான். ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு வருஷம் ஆனாலும் கெடாது. ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். மறுபடியும் கேட்பாங்க பிள்ளைங்க. தட்டில் நெய் தடவி தட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், பதம் எப்படி இருக்குது பாருங்கள்.
உங்களுக்கே தெரியும். ஒரு ஏடு படிகிற மாதிரி வரும். இதுதான் வந்து பதம் நமக்கு. ஸ்டவ்வை ஹையில் வைக்காதீங்க, சிம்லேயே வச்சு பண்ணிட்டுருங்க. தட்டுக்கு மாற்றி அதை நல்லா மெலிசாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நல்ல வெயில் காஞ்சதுன்னா காலையில் வச்சிங்கன்னா ஈவினிங்கே நமக்கு நல்லா காஞ்சி வந்துடும். தட்டிலேருந்து எடுக்கிறதுக்கும் ஈஸியாக வரும். எடுத்து பாருங்கள். ஒரு நாள் வந்து நான் மாடியில் வெயிலில் காய வச்சேன். எப்படி காஞ்சிருக்கு பாருங்கள். அவ்வளோதான். இதை நீங்கள் கட் பண்ணி ரோல் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். Thank you for watching.